வணக்கம். இன்றைக்கி கான்வர்சேஷன் சீரீஸில் என் கூட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஈசன். ஈசன் வந்து ஒரு மிலிட்ரி பர்சன். ஈசன் மிலிட்ரி பர்சன் நான் சொல்லி முடிக்க விரும்பல. சென்னை ஃப்ளட்ஸில், கேரளா ஃப்ளட்ஸில், நம்ம கொரோனாவில் அவர் டெல்டா ஸ்குவாட்னு ஒரு டீம் இருக்குது. தன்னலம் இல்லாமல் இறங்கி அவங்க உயிருக்கு கூட பயப்படாமல் மக்களை காப்பாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ப்ரெக்னென்ட் கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றிருக்காங்க. பல உயிர்களை காப்பாற்றிருக்காங்க ஆப்ரேஷன்ஸ், அவங்களோட ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அவர் கிட்டத்தட்ட 150 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உருவாரத்தில் ஒரு பங்கு இருக்குது. 300 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் உருவாக்கப்பட்ட விதத்துலேயும் அவரோட பங்களிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது. தன்னலம் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் இப்போ உருவாகிறாங்க நிறைய பேர், நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து நானும் ஈசன் எப்பயும் பேசும்போது சொல்கிற விஷயம் தான், ரோல் மாடல்னு சொல்கிறதோட இப்படியும் நம்ம இருக்கலாம், இப்படியும் நம்ம வீடு, நம்ம குடும்பம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும்னு இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு மேலே ஒரு படி நாட்டுக்காகவும் சரி, உலகத்துக்காகவும் மக்களுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணலான்றது நாங்கள் எப்பயும் அதை பேசி அது நிறைய பரவணும்னு நம்புவோம். ஸோ அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த உரையாடலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பார்க் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஈசன், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. டெல்டா ஃபோர்ஸ் நான் என்ன ஜஸ்ட் ஒன் டெல்டா ஸ்குவாட். இன்ஃபேக்ட் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் என்னோடய ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறேன். ஸோ என்னோடய குழந்தை பருவத்துலேருந்தே எனக்கு கொஞ்சம் இந்த ரெஸ்கியூ அப்படி இப்படின்னா ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுல எவ்வளோ ஒரு திருப்தி இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலேயே நான் பார்த்துட்டேன். அண்ட் ஸோ ஒரு இன்ஃபேக்ட் த ஃபஸ்ட்டு ரெஸ்கியூன்னு சொல்லலாம், இல்லைன்னா சும்மா ஐ காட் தட் கிட் இன் டு ஹாஸ்பிட்டல் ஆன் டைம் வென் ஒரு 4 or 5 year old கிட் வந்து swallowed something and was choking. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, அப்போ ஃபஸ்ட் எய்டில் தெரியாது. ஸோ எனக்கு வந்து நான் 8th படிச்சுட்ருக்கேன். ஸோ ஐ கேரிட் த கிட் டு த ஹாஸ்பிட்டல் அலாங் வித் த மதர் அண்ட் சேவ்ட் ஹர். அண்ட் அவங்க அதுக்கப்புறம் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு இதுதான் அப்படின்னு. ப்ராப்ளி ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். சின்ன வயசுலேயே ஒரு ஆளை காப்பாற்றினா, இல்லை அந்த மாதிரி ஒரு டென்ஸ்டு சுச்சுவேஷனில் அம்மாவும் குழந்தை வந்து வாஸ் அன்கான்ஷியஸ் அண்ட் அம்மா வந்து டோட்டலி ப்ரோக்கன் அண்ட் டென்ட் நோ அண்ட் ஷி வாஸ் ஃப்ரோசன். அப்பா இல்லை அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை சின்ன வயசில் எனக்கே தெரியாமல் ஹேண்டில் பண்ணது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ அதனால தான் நான் ஆர்ம் ஃபோர்ஸஸ் போகணுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த ஸ்பெஷலைஸ் கமாண்டோ ஃபோர்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாருனாலையும் முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளே இறங்கி தூக்குவாங்க. அப்போ டெல்டாங்கிறது அதுதான். டெல்டாங்கிறது எலைட். ஸோ ஆல்ஃபா, பிராவோ, சார்லி முடியலன்னா டெல்டா வருவாங்க. ரைட். ஸோ அப்போ நான் கஷ்டமான ஆப்ரேஷன், ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸு, யாருனாலையும் முடியாத ஒரு சுச்சுவேஷன், இல்லை யாருமே இல்லைன்ற சூழ்நிலையில் இவங்க தான் வருவாங்க. அப்போ அது மாதிரி நான் ஒரு மரீன் கமாண்டோ ஆகணுன்னு தான் நான் வந்து நேவி ஜாயின் பண்ணேன். பட் என்னோடய மெடிக்கலில் வந்து அது பர்மிட் பண்ணல. அப்புறம் நேவல் ஆர்கிடெக்சரில் போட்டாங்க, அதான் கிடச்சிது. ரைட். இந்த கடினமான எக்ஸாமினேஷனே நான் ஒரு 3 தடவை பாஸ் பண்ணேன். இது ஒரு தடவை பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா அது உலகத்திலேயே கஷ்டமான பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த மிலிட்ரி செலெக்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 5 நாள் 17 டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் நாங்கள். அங்கேயே வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் த டஃபஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இன் த என்டையர் வேர்ல்டு ஆக்சுவலி. 5 days 17 tests. 17 tests. 5 days 17 tests assessed by 3 trained assessors from DIPR, Defense Institute of Psychological Research. இவங்க அசஸ் பண்ணி எங்களை சர்டிஃபை பண்ணால் தான் நாங்கள் பாஸ் பண்ண முடியும். ஒரு பேட்சுக்கு ஒரு ஆள் எடுப்பாங்க, 400-500 பேர்லேருந்து. ஸோ என்னோடய பேட்சில் நான் ஃபஸ்ட் டைம் 19 வயசில் 2 பேர் எடுத்தாங்க என்னோடய டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஃப்ரம் தமிழ்நாடு, டோட்டல் 20 ஆஃபீஸர்ஸில். ஸோ அப்போது இதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம், சரி நம்ம கமாண்டோ ஃபோர்ஸில் இருந்தால் கூட அவங்க நமக்கு ஆர்டர் கொடுத்தா தான் நம்ம இறங்க முடியும். இட் இஸ் நாட் தட் எவ்ரி டைம் யூ கேன் வெஞ்சர் இன் டு ஆக்ஷன். பட் நவ் தட் ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஆன் மை ஓன். ஸோ நான் வந்து அந்த அதிகாரிகளில் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதாக தான், நானே 3 தடவை பாஸ் பண்ணனால இது எப்படின்றது தெரிஞ்சு ஒரு 100-150 பேர் அதுக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டாங்க. தென் வி ஆல் டிசைடட். அப்போ அவங்களாம் பை த டைம் தே பிகேம் மேஜர் இன் தி ஆர்மி ஆர் ஈக்குவலண்ட் ஆஃப் மேஜர் இஸ் லெஃப்டினன்ட் கமாண்டர் இந்த நேவி. ஸோ அந்த மாதிரி சீனியாரிட்டிலாம் வரும்போது, சார்
டிசாஸ்டர்ஸ் அப்போ அதிகமாகிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும் இந்த சைக்ளோன்ஸு அப்படியே வரிசையாக வரும்போது சென்னை ஃப்ளட் வாஸ் தேர். ஸோ தட் வாஸ் அ டைம் when Shailendra Babu sir, the present DGP, he also roped us in. ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இந்த டெல்டா ஸ்குவாட். ஸோ அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு மேஜர் லார்ஜ் ஸ்கேல் டிசாஸ்டர் வரும்போது தேர் ஆர் நாட் மெனி ஃபோர்ஸஸ் ஹூ கேன் வென்ச்சர். இருக்காங்க, பட் அவங்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணுறதுக்குள்ள, ஏன்னா டிசாஸ்டர் வந்து அன்பிரடிக்டபிள். ஆமாம், டக்குன்னு வந்துடும். ஒரு க்ளவுட் பர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே கேனாட் வென்ச்சர் இன்ஸ்டன்ட்லி அண்ட் தே நாட் ஸ்டேஷன்ட் எவ்ரிவேர். எல்லாம் ஒரு இடத்துலேருந்து தான் வர்றாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இன் சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் முடிச்சூர், ஷைலேந்திர பாபு சார் டீம் ஒரு பக்கம், ஏன்னா அவர் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் இருந்தார் அந்த டைமில், ஏடிஜியாக இருந்தார். அவர் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம். இன்ஃபேக்ட் அவர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே இறங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண சொன்னார். ரிப்போர்ட் பண்ணப்போ அவரே காணோம். அவரும் அவரோட டீமும் இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. அண்ட் தே குட் நாட் கம் பேக். தேவர் இன் சச் அ டேஞ்சரஸ் ஜோன். அப்போ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் கிட்டத்தட்ட 1000 பேர் ரெஸ்க்யூ பண்ணாங்க. ஸோ அப்புறம் தென் வி வேர் ஆல்சோ ரிக்வெஸ்டட் பை அதர் ஃபோர்ஸஸ். ஸோ வி வெண்ட் இன் டு ஆக்ஷன். அப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த பர்டிகுலர் இதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு 300 பேர் காப்பாற்றணும், 300-400 பேர் காப்பாற்றணும். பட் ஒரு 8 ப்ரெக்னென்ட் லேடிஸ் காப்பாற்றணும். அதில் ஒரு அம்மா அடுத்த நாள் குழந்தை பிறந்துச்சு. அண்ட் ஷி கேம் ஆன் டிவி ஆல்சோ, விஜய் டிவி. ஸோ அதனால் திஸ் ஹவ் ஸ்டார்டட். ஸோ தென் கேரளா 2018 was the massive, very large scale disaster, classified as by the UN as a national disaster. Right. So adula the entire almost half the state was underwater. Oh wow. ஆமாம். ஸோ அதுலேயும் we were the first to venture. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னோட பாய்ஸ் தான். இஃப் ஐ வாண்ட் அ சாப்பர், there is somebody to give me a chopper. They send us. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேரளா Day 5, Day 1லேருந்தே எனக்கு வந்து மை பாய்ஸ் ஹூ ஆர் பைலட்ஸ் வேர் கைடிங் மீ. ஏன்னா அந்த டைமில் வந்து தே ஹேட் தி ஏரியல் வியூ ஆஃப் த டிசாஸ்டர். ஸோ எங்கெல்லாம் வந்து வஸ்ட்டாக இருக்கோ, தென் தே கெப்ட் த டிஜிபி ஆஃப் கேரளா இன்ஃபார்ம்ட், ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்ஸ் அண்ட் த எம்எல்ஏஸ், இவங்கெல்லாம். அப்புறம் சப்சிக்வெண்ட்லி தென் ஐ வாஸ் கிவன் தி ஆர்டர் ஆர் அதர் request to go there. Because see, what I understand from this is, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. I want people to understand. மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கேட்குறேன். தன்னலம் இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக உயிரை பணிய வச்சு இப்போ ஆகும்னா மிலிட்ரி, ஐ மீன் ஆப்வியஸ்லி யூனோ அவங்க படுற கஷ்டம், யூனோ லைக் வேரியஸ் ஃபோர்ஸஸ். பட் இப்படி ஒரு ஸ்குவாடை க்ரியேட் பண்ணி செல்ஃப்லெஸ்ஸாக தான் உயிரையும் பார்க்காம இறங்கி பண்ணுறதுன்றது, அது வந்து யூ கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹெட் ஸ்பேஸ். True. In fact, that's one of the reasons these days I volunteer for interview also, because இதில் எதுவுமே வந்து government is not involved, so there is, I am free to express as well as share the details. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ கவர்மெண்ட், இப்போ சப்போஸ் இஃப் ஐ எம் இன் சர்வீஸ் and I am passed and I am on government orders, then the government takes the risk is also what do you call, the government takes care of that. Right. Whatever risk I am getting into. இதில் ஒன்றுமே இல்லை. இது வந்து 100% இல்லை, இது வந்து 100% 200% risk. ஆமாம், இன்ஃபேக்ட் 200%. ஆமாம், நல்லது பண்ணுறது தான் எக்ஸாக்ட்லி the goal of your squad. ஆமாம், and it stems from you is what I see. பட் இன்னைக்கு 2022லேயும் இதெல்லாம் தெரியாது, யாரும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற நிலைமை இன்னும் இருக்குது. வெரி சேட்லி உங்கள் ஃபோன்லேயே இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வாட் யூ சே, அந்த அவேர்னஸ்க்கும் இந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் கேப் இருக்குது நிறையா. ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸர் வேகன்சிஸ் இருக்குது. பட் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் தெரிஞ்ச அளவுக்கு இது தெரியாது நிறைய பேர். ஆர்ம் ஃபோர்ஸ் நிறைய பேர் எடுக்கிறது இல்லையா, தெரியாது. ஒன்று வந்து தெரியாது. ரெண்டாவது, தே டோன்ட் மீட் த ஸ்டாண்டர்ட்ஸ். அது ரெண்டாவது அதுவும் இருக்குது. இப்போ இந்த பேட்ச்சு நேற்று ரிப்போர்ட் பண்ண பையன் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணான். இந்தியன் நேவியில் ரிப் பண்ணியிருக்கான். யுவன் கார்த்திக்னு பேர். இன்ஃபேக்ட் இந்த யுவன் கார்த்திக் வந்து திருப்பூர் மாவட்டம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு டு செலிப்ரேட் 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், திருப்பூர் குமரன் மெமோரியல் வரைக்கும் நாங்கள் 75 kilometers ஓடி போனோம். ஒரு ரன் ஆர்கனைஸ் பண்ணி 10 hours அது முடிச்சு திருப்பூர் குமரன் மெமோரியலில் அவங்க ஃபேமிலியை வர வச்சு திருப்பூர்லேருந்து யுவன் கார்த்திக் ஹேண்டட் ஓவர் த ஃப்ளாக். ஒரு ஃப்ளாக் எடுத்து தான் ஓடணும். அந்த நேஷ்னல் ஃப்ளாகை அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்தான். ஏன்னா கொடி காத்த குமரன், திருப்பூர் குமரன். இந்த மெசேஜ் வி வாண்டட் டு கிவ் இஸ்
அன்னைக்கு திருப்பூர் குமரன் கொடியை காத்துட்டு உயிரை விட்டார், கொடிக்காக உயிரை விட்டார். பட் அதோட முடிஞ்சிடல. இன்னைக்கு யுவன் கார்த்திக் மாதிரி பசங்களும் இன்னைக்கு கொடியை காத்துட்ருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டோம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ கம்மிங் பேக், இப்போ அந்த பையன் இன்னைக்கு கூப்பிட்டான், இன்னைக்கு தான் ரிப்போர்ட் பண்ணான் அவன் டியூட்டிக்கு. ஸோ என்டையர் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நேவியில். அதில் 50 வேகன்சி, இந்தியாவிலே 50 வேகன்சி. ஆனால் 26 பேர் தான் ஃபில் ஆயிருக்காங்க. தட் மீன்ஸ் தேர் ஆர் நாட் மெனி யங்ஸ்டர்ஸ் ஹூ மீட் த ஸ்டாண்டர்ட்ஸ். இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியில் இத்தனை கோடி யங்ஸ்டர்ஸ் இருக்க ஒரு இதில் ஃபர்கெட் அபவுட் தமிழ்நாட்டில் இவன் ஒருத்தன் தான். தமிழ்நாட்டில் இவன் ஒருத்தன் தான். அந்த 26 தமிழ்நாட்டிலேருந்து இவன் ஒருத்தன் தான். அங்கே போய் அந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி எனக்கு சொன்னான். சார் இங்கே வந்தும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், ஐம் தி ஒன்லி ஒன். அதே மாதிரி என் பேட்சில் நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இந்த ஒரு கேப் இருக்கனால நான் ஐ வென்ச்சர்ட் இன் டு இட் ஃபுல் டைம். நாட் ஓன்லி பிகாஸ் ஐ வாண்டட் டு கிரியேட் ஆஃபீஸஸ், பட் பிகாஸ் அந்த பொட்டென்ஷியல், அந்த கெப்பாசிட்டி இருக்க பசங்களை எக்யூப் பண்ணலாம். ஏன் வாழ்கிறோன்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குல்ல இப்போ இருக்க காலத்தில். எதுக்கு வாழ்கிறோம், என்ன பண்ணுறோம்? சேம் அந்த மாத சம்பளத்துக்காக வேலை பார்க்குறது, சேம் ஆஃபீஸ் ஸ்பேஸ், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஃபேமிலி மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இப்படியே வாழ்க்கை. அதுவும் நல்ல வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலை, பட் அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. கரெக்ட். அது சந்தோஷத்தை கொடுக்காது, நிறைவு கொடுக்காது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுக்கு மேலே ஸோ நமக்கு மேலே ஏதாவது ஒன்று நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஆமாம், மெயினாக அதான். ஏன்னா இப்போ சூசைட் ரேட்ஸ் பார்த்தீங்களா, ஐ திங்க் வி ஆர் தி ஹையஸ்ட். ஆமாம், இப்போ டேட்டா வந்திருக்கு. ஸோ அண்ட் சென்னை இஸ் நம்பர் 2 நினைக்கிறேன். ஆமாம், ஆஃப்டர் தமிழ்நாடு இஸ் நம்பர் 2, மகாராஷ்டிரா இஸ் நம்பர் 1. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு மனுஷன் ஏன் உயிரை விடுறான்னா அவனுக்கு ஒரு காரணமே, ஒரு லார்ஜ் பர்பஸ் இல்லை. ஒரு லார்ஜ் பர்பஸ் இல்லை. பர்பஸ் வந்து ஓகே நம்ம ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு லார்ஜ் பர்பஸ். இப்போ நான் வந்து என்னோடய லார்ஜ் பர்பஸ் எப்போயாச்சும் எனக்கே ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3000 பேர் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு 1,00,000 பேர் காப்பாற்றிட்டு சாவோம். நம்ம அப்படி யோசிக்கிறனாலேயே நம்ம we will live for long. ஸோ அதான் புயல் பேசிக்கலி மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. புயல் எந்த டிசாஸ்டர் ஒரு டக்குன்னு ஒரு கலாமிட்டி வந்தாலும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி மக்களை காப்பாற்றுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. அது ப்ரைவேட்டாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணி இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். I personally appreciate it, and I'm sure people will understand the value of that thought. இது இந்த கோவிட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்சஸ் whatever you நீங்கள் பண்ண ஆப்ரேஷன்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கோவிட்ல சென்னை ஃப்ளட்ல யூ ஆர் ஆக்டிவ், யுவர் டீம் வாஸ் ஆக்டிவ். அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே. அண்ட் ஒன் ஆஃப் தி noteworthy what we did was we launched this thing, low cost ventilator. அது வந்து during delta. That's a very interesting thing. ஆமாம், டெல்டா சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா people did not get were not able to reach hospitals, beds were not available. அதுக்கப்புறம் oxygen cylinders were not available, there was shortfall, and most important ventilator was not there. So and many people died on the way to the hospital out of panic. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு, பட் the moment it went down and they sensed it in that meter, out of panic they died. அப்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக there is a captain from Indian Army who is a native of Chennai and alumni of Anna University. He was in a forward postனா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒரு few hundred meters, இன்ஃபேக்ட் within 100 meters. அந்த இடத்துல வேர் நத்திங் இஸ் அவைலபிள், இவனுக்கே சாப்பாடு தண்ணியே கஷ்டம். அங்கே ஒரு ஒர்க் ஷாப்பில் இவன் வந்து ரொம்ப அங்கே உட்காந்துட்டு இவன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல இவன் வந்து மக்களை பற்றி வரி பண்ணி ஐயோ இப்படி செத்துட்டு இருக்காங்களே நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஆர்மியோட ஒர்க் ஷாப்பில் அங்கே இருக்க ஸ்கிராப்லாம் வச்சு ஒரு வென்டிலேட்டர் டெவலப் பண்ணான். எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம் ஈசன், நீங்கள் அது கேஷுவலாக சொல்லிட்டீங்க. பிகாஸ் ஒரு வென்டிலேட்டர் உருவாக்குறதே இட்ஸ் லைக் ஆமாம், இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் a process. இது இன்ஜினியர் அது அங்கே அப்படி ஒரு இடத்துல ஸ்கிராப் வச்சு வென்டிலேட்டர் உருவாக்கியிருக்காருன்னா இட்ஸ் அன்பிலீவபிள். இன்ஃபேக்ட் தேர் இஸ் a confidential video which was sent to me. அதை பார்த்தா நான் the same reaction that you are having now, அதே ரியாக்ஷன் தான் எனக்கும். I was stunned. என்னடா இது உண்மையிலே இதுதான் பண்ணிருக்கேன் நீ அங்கே அப்படின்னா? இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. டே உன் உயிருக்கே அங்கே உத்தரவாதம் இல்லை,
உன்னோட உயிருக்கும் உன்னோட ட்ரூப்ஸோட உயிருக்கும் எனி டைம் தே கேன் பி ஷெல்லிங் ஆர் ஃபயரிங் கிராஸ் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் நிறைய இருக்குது. உனக்கு எப்படி இல்லை சார் கஷ்டமாக இருக்குது சார், எவ்வளோ பேர் செத்துட்ருக்காங்க, டெய்லி டிவியில் வருது அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் யூனோ ஒரு கோல்டன் ஹார்ட் அவன். அந்த பையன் இன்ஃபேக்ட் ஹீஸ் ஆல்சோ பை நேச்சர் இன்னோவேட்டர். இஸ் வெரி டேலண்டட் ஃபெலோ. தட் இந்தியன் ஆர்மியை வந்து அவனுக்கு எலான் மஸ்க் ஆஃப் இந்தியன் ஆர்மின்னு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. நான் பட் தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் கேவ் ரக்ஷா மந்திரியே இந்த டைட்டில் கொடுத்துருக்காரு, எலான் மஸ்க் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்ட்டு. ஸோ அது அந்த வென்டிலேட்டராக சரி அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கான், அந்த இடத்துல இதை பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே நான் என்னால் என்ன முடியும் அப்படின்ட்டு உடனே அந்த மாடலை வாங்கி அதை வந்து ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து அதை நாங்கள் ப்ராப்பர் ஒர்க்கபிள் மாடலாக கன்வெர்ட் பண்ணோம். அப்புறம் அது அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்டோம் கோயம்புத்தூரில். தென் திஸ் வாஸ் ப்ரொக்யூர்ட் பை இந்தியன் ஆர்மி தெம்செல்ஸ் ஃபார் தேர் ஆம்புலன்சஸ். இந்த ஆம்புலன்சஸில் வந்து பர்பஸ் என்னென்னா இதுதான், ஸோ சம்படி இஸ் ஹேவிங் அ சஃபகேஷன் ஆர் தேர் ஹேவிங் அ பேனிக் அட்டாக், அந்த ஆம்புலன்ஸ் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் திஸ் வில் சப்போர்ட் தம். ஆமாம், பேக்கப் மட்டுமே 8 மணி நேரம் பேட்ரி பேக்கப். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணோம். லைக்வைஸ் மெனி ரிலீஃப் டு பீப்புள். ஸோ தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கேவ் அஸ் 2 citations இந்த ஒர்க்குக்கெல்லாம். ஆமாம், தட்ஸ் அமேசிங். இல்லை ஃபிட்னஸ், and I see you as a very fit person and you exercise every day. Right. How important it is to be fit? ஏன்னா டிப்ரெஷன் பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்க. and a lot of people are in depression in some way. மூவிங் த பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். உடம்பு நல்லா இருக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அது மனசுக்கும் நல்லது. நம்ம ஒரு மனுஷனை வாழ்கிறதுக்கும் அது உதவி பண்ணும். Important. What is your take on that? In fact, you know more than me because I've been seeing your videos for a long time. And என்ன சொல்கிறது, ஃபிட்னஸ் அதாவது ஒரு ஏஸ்தட்டிக் இம்பார்ட்டன்ஸோட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் அ வே ஆஃப் வென்டிங் அவுட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாத மனுஷனே கிடையாது. டெய்லி ஏதோ ஒரு கோவம் இருக்கும் யார் மேலேயாவது, இல்லை நமக்கே வந்து ஒரு இது இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ரைட், இது என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் இப்படி போய்ட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ட்ரிங்க் ஆர் யூ கேன் ப்ராப்ளி ஸ்மோக் ஆர் யூ கேன் கெட் இன் டு அதர் ஹேபிட்ஸ். ஈவன் ட்ரக்ஸ்க்கே போயிடுறாங்க நிறைய பேர். ஆமாம், பட் இதெல்லாமோட வெரி ஹைலி எஃபெக்டிவ் வந்து ஃபிட்னஸ் தான். நான் இந்த பர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறேன். இது எப்படி எனக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, நான் ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து என்னை கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன வயசுலேயே காமிச்சிட்டாரு. மை ஃபாதர் இஸ் அ ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஆமாம், அவர் ஒரு கவர்மெண்ட் ஜிம்முக்கு போவார். அப்போ அது மட்டும் தான் இருந்தது. ஐ எம் டாக்கிங் அபவுட் 90s. ஸோ அந்த கவர்மெண்ட் ஜிம்முக்கு என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருவார் ஸ்கூலுக்கு அப்புறம். அண்ட் யூஸ் டு ஒர்க் அவுட். ஸோ தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்ட் பிக்கிங் அப் வெயிட்ஸ். ஸோ பட் இந்த அப்போ வந்து ஒரு ஏஸ்தட்டிக் ரீசனுக்காக தான் வந்து அது தோணுச்சு. பட் இந்த ஆர்மிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணேன், அவுட் ஆஃப் ஃபியர். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் செலக்ட் ஆகிறான், இல்லை சம்டைம்ஸ் அது கூட இல்லை. அண்ட் ஐ எம் அ வெரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். லைஃப்பில் இது வரைக்கும் பெருசாக எதையும் சாதிச்சதில்லை. 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கு ஒரு நீங்கள் யூஆர் டாக்டர்ஸ், யூஆர் மெரிட்டோரியஸ், யூ மஸ்ட் பி. ஆமாம், யூ மஸ்ட் பி மெரிட்டோரியஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப். பட் ஐ ஹவ் நாட், எனக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனே வந்து 30 தான் கிடச்சி. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒன் ஆஃப் த ரிக்குவயர்மெண்ட் இஸ் ஃபிசிக்கல், ஒன் ஆஃப் த ரிக்குவயர்மெண்ட், மற்றெல்லாம் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ லெட் மீ பில்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் ஆஃப் யூ கேன் ஈவன் சே ஆங்ஸைட்டி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். தென் தேட் கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுன்னா, ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் ஓகே, யார் வந்தாலும் இன்றைக்கி நான் தான் ஜெயிக்கிறேன். ரைட், ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். அப்போ தென் ஐ ஸ்டார்டட் புஷிங் மை செல்ஃப். ஸோ இப்போ இன்றைக்கி வாட் எவர் ஐ எம் பார்த்திங்கன்னா, நேற்று என்ன பண்ணணும் அதோட ரன்னிங்காக இருந்ததுன்னா ஒரு 1 kilometer எக்ஸ்ட்ரா, ஆர் ஐ வில் ரெடியூஸ் அ டைம் பை 2 minutes. ஒரு வெயிட் லிஃப்டிங் அப்படி இப்படியே இருந்ததுன்னா ஐ வில் அட்லீஸ்ட் லிஃப்ட் அட்லீஸ்ட் 5 kgs எக்ஸ்ட்ரா. அந்த ஒரு ஃபியூரி, அந்த ஃபியூரி எல்லாம் வரும்போது என்னென்னா, லைஃப்பில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற
ரைட். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்படியானது தான் இது. அதனால தான் நான் கமாண்டோ வரைக்கும் வாலண்டியர் பண்ணேன். தட்ஸ் அமேசிங். அழகாக சொன்னீங்க. லைஃப்பில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இது வந்து ஆமாம். சரி, ஆர்ம் ஃபோர்ஸஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்ம் ஃபோர்ஸஸில் திஸ் இஸ் ஹவ் தே டீச்சர்ஸ் பர்சனாலிட்டி. அதாவது ஒன்ஸ் யூ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு பி பேசிக்லி ஃபிட்டு. பட் ஒன்ஸ் வி ஜாயின், ஸோ அது 2 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோட நேவல் ட்ரைனிங்கில் இருக்கும்போது, ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது, ஒரு நாள் ராத்திரி எங்கள் அதாவது வி ஆர் டிவைட் இன்டு ஸ்குவாட்ரன்ஸ். ஸோ நான் வந்து கனோஜின்னு ஒரு ஸ்குவாட்ரனில் இருந்தேன். ஓகே, ஸோ எங்கள் ஸ்குவாட்ரன் வந்து அன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் தோற்றுறாங்க. நான் அந்த டீம்லேயே இல்லை, நான் சேர் பார்ட்டி வெளில நின்று சேர் பண்ணிகிட்டு இருந்தோம். தோற்றுட்டாங்க. தோற்றவுடனே இந்த ஸ்குவாட்ரன் கமாண்டர் ஹூஸ் அ சீனியர் ஆஃபீஸர், அவர் வந்து he pulled the entire squadron out at around 9 in the night. He got frustrated. Okay. And he pulled the entire squadron out. Then he took us கோவாவில், எங்கள் ட்ரைனிங் வந்து கோவாவில். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டெரெயின்ஸ். இந்த அகாடமி இருக்க இடம். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு, ஓகே இல்லை கம் லெட்ஸ் ஐ வாண்ட் டு டார்ச்சர் மை செல்ஃப் ஆல்சோ பிகாஸ் வி ஆல் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஷ்அப் அடிக்க ஆரம்பித்தார். எங்களையும் அடிக்க சொன்னார். தட் வாஸ் த செகண்ட் மந்த் ஆஃப் ட்ரைனிங். சரி, என்ன 100-200 தான் அடிச்சுட்டு இருந்தோம். ஒரு பனிஷ்மெண்ட்டாக 100 அடிப்போம். இது 100 போச்சு, 200 போச்சு, இல்லை இன்னும் பத்தாது, 300-400ன்னு ஈ ஸ்டார்டட் அப்யூசிங் அஸ். நீங்கள் தோத்துட்டீங்கல்ல அப்படின்னு. நான் இங்கே தோத்தேன், நான் விளையாடவே இல்லையே, தோத்தது யாரோ அப்படின்னு. தென் வி அண்டர்ஸ்டுட் த ஸ்பிரிட் ஆஃப் டீம் ஸ்பிரிட்டு. ஸோ தென் 500, 1000 போச்சு புஷ்அப்ஸ். தேர் வாஸ் ஆமாம், வித்தின் அன் ஹவர் வி வென்ட் டு 1000. ஸோ வென் 1000 வாஸ் இந்த 1000ன்ற நம்பர் வந்து இந்த 1000லாம் நடக்குமான்றதே முதல்ல டவுட்டாக இருந்துச்சு. 1000 நடந்தோன்னே தென் ஐ எம் டெட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம் மெஜாரிட்டி ஆஃப் அஸ். இதெல்லாம் லைஃப்பில் பெரிய விஷயம். இதுக்கு மேலே செத்துருவோம், 1001 அடித்தா செத்துருவோன்னு சொல்லி படுத்துட்டோம். பட் அப்போது தட் ஆஃபீஸர் காட் அப் அண்ட் வி வர் ஃப்ளோட்டிங் இன் அவர் ஓன் ஸ்வெட். மழை பெஞ்சது, மழையோடு அதிகமாக எங்கள் ஸ்வெட் இருந்தது. அப்போ அந்த ஆஃபீஸர் காட் அப் அண்ட் செட் லெட்ஸ் டு another 1000. And we did another 1000. Wow. அது 1000 ப்ராப்பர் கிடையாது. விழுந்துருவோம், திருப்பி வந்துருப்போம், திருப்பி விழுந்துருவோம். அப்படி ராத்திரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணோம். ஃபிசிக்கலாக அவ்வளோ புஷ் பண்ணோம். ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் whenever ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஆர் ட்ரிவன் டு அ பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் யூ ஃபீல் யூ ஆர் டெட் அண்ட் தென் த மெசேஜ் தட் யூ கெட் இஸ் யூ வில் நாட் டை. அதுக்கு மேலேயும் புஷ் பண்ண முடியும். ஆமாம், யூ வில் நெவர் டை. Your body and mind is capable beyond that. Mind is capable beyond that. Your body may not be. ஸோ மைண்ட் சொல்லணும் பாடிக்கிட்ட, நோ கீப் கோயிங் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் ஆர்ம் ஃபோர்ஸஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு யங்ஸ்டரும் ஏன் டிஃபென்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கணும், ஒரு ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம். ஈ வில் நாட் டை ஃபார் எனி ரீசன். ரைட். ஈவன் இந்த என்கவுண்டரில் இல்லை இந்த மார்ட்டியர்ஸ், தோஸ் ஹூ sacrifice themselves for the nation, they don't want to die. They don't want to die. They want to kill. They want to go for the kill. But it happens, beyond their this thing. So அதனால அந்த மாதிரி ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துச்சு இந்த ஃபிசிக்கலில். இப்போது நீங்கள் சொன்னீங்க 1000 புஷ்அப்ஸ், that's something unimaginable, பண்ண முடியாது. அது பண்ணதுக்கப்புறமும் முடிஞ்சிச்சு, டை நினைக்கிற டைமில் யூர் ஏபிள் டு ஸ்டில் மைண்ட் அதாவது பாடியும் மைண்டையும் தாண்டி புஷ் பண்ண முடிஞ்சு. திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் a lot of people watching. சின்ன விஷயங்களுக்கு they get tired. சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் டயர்டாக ஃபீல் பண்ணுறது. உடம்பு பார்த்துக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் டாக்டர், பிஸியாக இருக்கேன், ஹெல்த்தை பார்த்துக்க முடியல. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க? 9 to 6, 9 to 7. அதுக்கப்புறம் ஒரு half an hour உடம்புக்கு யூ கேன் ஸ்பெண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹெல்த். கேட்பேன், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, டைம் இல்லை. These are excuses what people get. Correct. But I think this will be an eye opener for a lot of people. Definitely yes. Not only that, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மட்டும் இல்லை, நம்ம உடம்பு எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னா 4 நாள் தூக்கம் இல்லாமல் வேலை செய்யலாம். which we have forced to experience, but now that we know it is possible. ஆமாம், சாப்பாடு இல்லாமல் வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்வஸ் ட்ரைனிங்கில் கண்டிப்பாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, டைம் இருக்காது. ஸோ நாங்கள் 3 நாள் 2 நாள் சாப்பாடை மறந்து வேலை செஞ்சுருக்கோம். அது எங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் பார்த்திங்கன்னா கேரளா பர்டிகுலர்லி 8 நாளும் 8 நாளில் 6 நாள் வந்து 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்க முடியாது. we were into water which was completely filled with sewage. Oh wow. Septic tanks எல்லாம் ஓப்பன் ஆயிரும் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில். ஸோ there's every whatever you unimaginable thing floating around. கேரளாவில் அந்த
animals, domestic animals dead and floating. Pigs were floating. Okay, and they used to look like boulders. Completely it is, 3 நாள் ஆச்சுன்னா தண்ணியில் டீகே ஆகிடும். அதில் இறங்கி அந்த தண்ணியெல்லாம் உள்ளே குடிச்சிருக்கோம். the only 2 precautions we take is ஒரு rat ஃபீவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, இன்னொன்று டிடி. இந்த 2 இன்ஜெக்ஷன் போட்டு தான் உள்ளே இறங்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நைட்டு தூக்கம் வராது. தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா கூட இந்த தண்ணி இதெல்லாம் இருக்கிறனால எவ்வளோ தான் நீங்கள் இது பண்ணாலும் தூக்கம் வராது. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்டுவோம், அப்புறம் போய் தூங்கிக்கலாம் அப்படின்ன மாதிரி. ஸோ சாப்பாடும் சாப்பிட முடியாது. வேர் யூ கேன் ஈட் இந்த பெட்டில் ஃபார் தட். ஆமாம், நாங்கள் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பிரெட் கொடுப்போம், பட் அந்த பிரெட்டை ஒரு வாய் நாங்கள் வைக்கிறதுக்கு யோசிப்போம். ஏன்னா எல்லா இடமும் இட் இஸ் டர்ட்டி. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம், அதான் நான் சொன்னேன் இல்லையா, மோர் தென் வாலண்டியரிங், இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ரைட், we can do it. இப்போ நான் ஒரு ஹார்ட் ரெஸ்கியூ ஒரு 2 நாள் முடிச்சுட்டு, சரி now there is nothing அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், சரி கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்னு போகிற நேரம் there will be another request from another area where there is somebody, what do you call, completely washed away and not inaccessible for last 24 hours, 48 hours. அங்கே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ட்டு, without a second thought we'll move. அப்போ அந்த பாடி தான் அது காரணம், அந்த மைண்ட் அண்ட் பாடி கண்டிஷனிங் தான் காரணம். ஸோ அதனால் சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் என்னென்னா, இப்போ இந்த மிலிட்ரி ஆஸ்பிரன்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பிட்லன்னா, ஐயோ சார் நான் அந்த ஒரு வேளை சாப்பிட்லன்னு மைண்டில் சொல்லிட்டு, மைண்டில் இல்லை, அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். மைண்டில் சொன்னால் கூட பரவாயில்ல, மைண்டு என்ன சொல்கிறது, ஆமாம் மைண்ட் லாங்குவேஜ் வெளில வருது. அந்த அளவுக்கு சார் சாப்பிடல சார், அதுதான் ஒரு கன்சர்னாக இருக்குது. அப்படி பழக்கிட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, என்னோட அப்பா அம்மாவும் அப்படி தான். பட் வி ஷுட் ஆல்சோ புஷ் அவர் செல்ஃப்ஸ் அண்ட் சி நம்மளோட லிமிட்ஸ் என்ன அப்படின்ட்டு. சூப்பர், ஐ திங்க் பியூட்டிஃபுல். யங்ஸ்டர்ஸ் டிரெக்ஷன் இல்லாமல், அதை நம்ம ஆல்ரெடி பேசினது, ஒரு டிரெக்ஷன் கிடச்சதுன்னா தே வாண்ட் டு லேட்ச் ஆன் டு இட். நல்ல விஷயம்னு பார்த்தா அவங்க அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்காங்க. நான் யங்ஸ்டர்ஸ் தான் நினச்சேன் நான் ஆக்சுவலாக ஜென்ரலாக. பட் ஆக்சுவலாக அதில் ஒரு 14 ஆரம்பிக்குது, 14 to 70 70 வயசு வரைக்கும் நல்ல விஷயங்கள், வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயங்கள் மக்களுக்கு கிடச்சதுன்னா, அவங்க வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கோ, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா they willing to adapt. அதை பண்ணிக்க அவங்க ரெடி. 3 things what will you say for people generally, இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணல, புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, ஓகே லைஃப்பை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு பிஸ்னஸ், வாட் எவர் இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். ஸோ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் லைஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3 things what would you say? ஸோ நம்ம முன்னாடி சொன்னது தான், எவ்ரி ஒன் நீட்ஸ் அன் அடிக்ஷன். ஸோ நம்ம ஏதோ ஒன்றில் அடிக்ட் ஆக போகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா தட் இஸ் த வே தட் வி கேன் வெண்ட் அவுட் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷனை ஏதோ ஒரு வழியில், இப்போ சில பேர் மைல்டான அடிக்ஷனுக்கு போவாங்க, அதாவது படம் பார்க்குறது, காரணமே இல்லாமல் படம் பார்த்துட்டு இருப்பான். ஒவ்வொரு படத்துலையும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பான். ஆனால் அதுக்கு காரணம் வந்து இஸ் நாட் அ மூவி அடிக்ட், அது வேறு ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷனை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே போகிறது. அந்த மாதிரி மைல்டு அடிக்ஷனில் ஆரம்பிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் ட்ரக் வரைக்கும் கூட போய் தே வில் டிஸ்ட்ராய் தெம்செல்ஸ். அப்போது இந்த எந்த அடிக்ஷனுமே ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஹெல்த்தியான ஒரு அடிக்ஷன்னா ஃபிசிக்கலி புஷிங் யுவர் செல்ஃப். எக்ஸசைஸ். ஆமாம், எக்ஸசைஸ் தான் ஃபிசிக்கலி புஷிங் யுவர் செல்ஃப். ஏன்னா அது என்னென்னா உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணிவிடும், உங்கள் கெப்பாசிட்டியை ஓப்பன் பண்ணி விட்டுரும். தட் யூ ஆர் சூப்பர் ஹியூமன்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடும். யூஆர் அ சூப்பர் ஹீரோ, யூஆர் நாட் அன் ஆர்டினரி கைன். ஐ டோன்ட் திங்க் எனி ட்ரக் கேன் டூ தட். கரெக்ட், ரைட். ஸோ அதனால இந்த அடிக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எதுலேயும் ஒன்றில் அடிக்ட் ஆகி தான் ஆகணும், அதுதான் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ கெட் இன் டு ஃபிசிக்கலி புஷிங் யுவர் செல்ஃப். அந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப நல்ல விஷயம். கெட் இன்டு ஃபிட்னஸ். எஸ். செகண்ட் வந்து நான் முன்னாடி நம்ம பேசினது, அந்த we are one of the highest suicide rates for that matter our state. ஸோ இதுக்கு காரணம் வந்து people don't have a larger purpose. சின்னதுலேருந்து நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க, உன்னோட குடும்பம், நீ செட்டில் ஆகு, அப்புறம் குழந்தைய படிக்க வை, அப்புறம் அவங்கள செட்டில் பண்ணு, இவ்வளோ தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். பட் நமக்கு என்ன தெரியணும்னா, நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பர்பஸ். நான் இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் பிறந்திருக்கேன், எனக்கு இந்த பர்த் வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும். there is no truth in 6 births or 7 births unless you see it. True. பார்த்தவங்க தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்த்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக செய்யணும், ஒரு லார்ஜ் பர்பஸ் இருக்கணும். அந்த லார்ஜ் பர்பஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் அனிமல்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுறான்.
ஸ்ட்ரே டாக்ஸ்லேருந்து நேம் எனி திங் ஹீ சேவ்ஸ் them அண்ட் இஸ் பிகம் அ வீகன் ஃபார் தேட். இப்போ அந்த மாதிரி யூனோ ஈவன் வாயிலா ஜீவன்களை காப்பாற்றுறது கூட நம்மளோட கடமை. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு லார்ஜ் பர்பஸை எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதாவது இது வந்து ஒரு கரிக்குலமாகவே கம்பல்சரி பண்ணணும் என்ன கேட்டால். கரெக்ட். ஒவ்வொரு மனுஷனையும் கூப்பிட்டு உன்னோட பேர், ஜெண்டர், ஏஜ்னு கேட்குற மாதிரி வாட் இஸ் யுவர் லார்ஜ் பர்பஸ்ன்னு கேட்கணும். அந்த லார்ஜ் பர்பஸ் இல்லாதவன் தான் இஸ் அ கர்ஸ் டு த சொசைட்டி அண்ட் இஸ் அ கர்ஸ் டு ஹிம்செல்ஃப். ஆமாம், ஸோ அது வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். மூணாவது வந்து ஐ வுட் சே நாட்டை பற்றி எதுவும் தப்பாக பேசக்கூடாது. ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஒரு ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு பேசுகிறது தான் இன்றைக்கி ஃபேஷன். ஆனால் இப்போ என்கிட்ட சிம்பிளாக சொல்லணுன்னா பேட்ரியாட்டிசம் ஒரு இமோஷன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ எனக்கே வந்து கொடியை பார்த்தாலோ இல்லை நாட்டை பற்றி பேசினாலோ இல்லை ஜெய் ஹிந்துன்னு சொன்னாவே எனக்கு அந்த பேட்ரியாட்டிசம் வந்துடும். அப்போ அது இமோஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன், த வியூவர்ஸ்க்கு. பேட்ரியாட்டிசம் வந்து ஆக்சுவலாக ஒரு டேஞ்சிபிள் எலிமெண்ட், தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு. அது என்ன சார் அப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் பார்டர் கிராஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த பார்டர் வேணாலும் கிராஸ் பண்ணுங்கள், அடுத்த செகண்ட் யூ வில் பி அரெஸ்டட். ரைட்? The moment somebody knows that you are not having a valid citizenship, you will be arrested. பட் நீங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் நிறைய பேர் ஒரு ட்ரெண்டே ஆகிப்போச்சு, லடாக் போகிறது ஒரு ட்ரெண்ட் ஆகி, அதை தாண்டி போக சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் அ டேஞ்சிபிள் எலிமெண்ட். இந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நீ என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு எங்கே வேணாலும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நீ இந்த நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே வாங்கணும்னு நினைக்கிறது உன்னோட விஷ். பட் நோபடி ஸ்டாப்பிங் யூ. You have the rights to purchase property anywhere. You have the rights to start a business anywhere. You have right to do everything within the country, within the constitution. ஸோ அதனால் பேட்ரியாட்டிசம் இஸ் அ டேஞ்சிபிள் எலிமெண்ட். இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்த ஒரு நாட்டை குறை சொல்கிறது, இட் இஸ் பிக் கர்ஸ். ரொம்ப தப்பான. ஆமாம், இந்த 3 விஷயம். ஸோ குறை சொல்லாதீங்க. பட் அதுக்கு பதிலாக குறை நிறைய இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னா, குறை எங்கே இருக்கோ அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரைட்? ஸோ இந்த குறை இருக்குது, இந்த குறைக்கு நான் இந்த சொல்யூஷன் வச்சுருக்கேன்னா அதுவே உனக்கு யூ கேன் ஸ்டார்ட் அ வெஞ்சர் ஆல்சோ. யூ கேன் வெஞ்சர் இன்டு ஈவன் அ பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம இது ஒரு என்டர்பிரைஸாக பார்த்தோன்னா இந்த நாட்டை நம்ம குறை சொல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாமளே சால்வ் பண்ணி இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நடந்துகிட்ருக்கு. பட் லார்ஜ் ஸ்கேலில் நடந்தால், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக ஆகிடும். ஐ திங்க் வில் பிகம் அ சூப்பர் பவர் இன் நோ டைம். சூப்பர். ஐ திங்க் த 3 டேக்அவேஸ் எவ்வளோ அழகாக சொன்னார் இல்லையா? அண்ட் நானும் ஈசன் பேசினதில் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயமாவது ஒரு ஸ்பாக்கை உண்டு பண்ணியிருக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களோட எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களோட கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விடை கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈசன். தேங்க்யூ. யூ வாண்ட் டு சே சம்திங் டு லைக் இந்த பர்டிகுலர் ஐ பீன் டு மெனி இன்டர்வியூஸ். பட் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மியூச்சுவல் லேர்னிங். இங்கே வந்தது காரணமே வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம் தான், மோர் தென். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய சர்வீஸ் தான். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு டூ இட். அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ மெனி மோர் இன்ஸ்பைரிங் பீப்புள் ஹூ ஆர் எலிஜிபிள் டு சிட் ஹியர். அண்ட் நம்பர் 2 இஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹீரோஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இங்கே இது வரைக்கும் உட்காந்த ஹீரோஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ், வெரி இன்ஸ்பைரிங் பீப்புள். ஸோ இந்த ஹீரோஸை நம்ம பப்ளிக்கு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ரீச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இதை நிறைய பேர் பண்ணணுன்றது என்னோட ஆசை. நிறைய சேனல்ஸில் யூடியூபர்ஸ் இந்த கிளாமர் கோஷன்ட்டெல்லாம் விட்டுட்டு, இந்த சோ கால் செலிப்ரிட்டிஸை விட்டுட்டு சாதாரண மக்கள், நிறைய சேவை செய்யக்கூடிய மக்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். உண்மையான ஹீரோஸை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான், இது கண்டேஜஸ் ஆகிடும். கரெக்ட். சூப்பர். தேங்க்யூ வெரி மச். யா.